சார் வணக்கம். வணக்கம். இஃப்தார் நிகழ்ச்சியில் விஜய் என்ன சொல்கிறார்? இல்லை பல்வேறு வதந்திகள், பல்வேறு ஹேஷ்யங்கள் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே தப்பாக வெளியே பொது வெளியில் பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இன்றைக்கி அவருடைய பேச்சு ஒரு மிக சிறிய பேச்சு தான் அந்த இஃப்தார் விருந்தில் மகாபலிபுரத்தில். ஆனால் அவர் ரொம்ப கேட்டகரிக்கலாக 2 விஷயம் சொன்னார். ஒன்று என்னன்னா, சமரசம் எதில் நம்ம பண்ண மாட்டோம். ஒன்று, மதச்சார்பற்ற கொள்கையை எப்போதும் யாருக்காகவும் சமரசம் செய்ய மாட்டோம் அப்படின்றத தெளிவாக சொன்னார். இன்னொன்று தாவேகா தலைமையில், நமது தலைமையில் தான் ஆட்சி என்பதிலும் சமரசம் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாருங்க. அதனால் இனிமேல் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு இவங்க அவங்களோட பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க இவங்களோட. ஏன்னா இஸ் த பாஸ் சொல்லிட்டாரு. அவர் சொல்லலைன்னு தான் இவ்வளோ நாளாக இவங்க பல யூகங்களை கிளப்பிக்கிட்டு 90 சீட்டு, 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சீஃப் மினிஸ்டர் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்டு நேற்று ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஆதவ் அர்ஜுனாவே இதை சொல்கிறாரு, இப்படிலாம் ஆஃபர் வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஆதவர். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்டு திமுக ஆட்கள் பிஜேபியோடு அவர் போகிறாருன்ற ஒரு சந்தேகத்தை, ஒரு ஐயத்தை மைனாரிட்டிகள் மனதில், கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் மத்தியில் ஏற்படுத்துக்காக இந்த செய்தியை அவங்க உருவாக்கி பெண் நிறுவனம் மூலம் பரப்புகிறாங்கன்றதை நான் ஓரளவுக்கு அதை யூகிக்கிறேன். ஆனால் ஆஃபர் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுனாவே சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்ற ஒரு குழப்பம் சாதாரண அவங்க கட்சி தொண்டருக்கு வரும். பொது வெளியில் நம்ம போன்ற அரசியல் கவனிப்புக்கிறவங்களுக்கும் வரும் இல்லையா? தெளிவுபடுத்திட்டாருன்னு விஜய் தான் இன்னைக்கு அதுதான் இந்த இஃப்தார் விருந்து இப்போ பேசுனதில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். நெவர் we will compromise on செக்குலரிசம், செக்குலர் பிரின்சிபல்ஸ், சோசியல் ஜஸ்டிஸ் பிரின்சிபல்னு. இதுதான் தேவை. இப்படி தான் உடைச்சா மாதிரி சொல்லணும். இல்லைன்னா அதுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் பரிமேல் அழகர் உரை எழுத 10 பேர் கிளம்பிடுவானுங்க. அவர் அதை சொல்ல பார்த்தீங்களா, அது இதுக்காக வச்சுருக்காருன்னு. இன்றைக்கி ரொம்ப ப்ரீஃபாக பேசினாலும் எஸ் டன் ஏ குட் திங், கிளியர் த ஏர்ன்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு எனக்கே கூட ஒரு 10-15 நாளாக இந்த ஊடகங்கள் அவர் சிபிஐக்காக 15ஆம் தேதி போகிறது, 10ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போவாரா, இங்கே நடக்குதா அங்கே நடக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா பேசிக்கலாக எனக்கு அதில் கொஞ்சமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்குபவர் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ். அவர் கேட்டகரிக்கலாக சொல்கிறாரு, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை, அதெல்லாம் பொய், அப்படிலாம் எதுவும் இல்லைன்றாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி 90 சீட் கொடுக்கணுன்னா கொடுக்குற நிலையில் இருக்கிறது யார்? எடப்பாடி பழனிசாமி தான். அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. முதலமைச்சர் கொடுக்குற நிலையில் யார் இருக்குது? வித்தவுட் தி கன்சென்ட் ஆஃப் மிஸ்டர் இபிஎஸ், ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி, இந்த சோகால்டு ஆஃபர்லாம் நிச்சயமாக நடைமுறைக்கே சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கும்போது இது அது அவுட் சைட்லி இதெல்லாம் தள்ளி விட்டுறலாம், இதெல்லாம் கற்பனைன்னு. மேபி நான் என்ன யூகிக்கிறேன்னா, கட்சிகள் சாராத சில நபர்கள், இந்த பிஸ்னஸ் பீப்புள், அந்த இன்டர்லாக்குட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லார்கிட்டேயும் தொடர்பில் இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் ஏதாவது பேசியிருக்கலாம். மற்றபடி தாவேக்கா இன்றைக்கி எவ்வளோ கேட்டகரிக்கலாக சொல்கிறாருங்க. அவர் முதல் மாநாட்டிலே விக்கிரவாண்டிலே சொல்லிட்டாரு, நாங்கள் கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரி பாஜக, மதங்களை வச்சு மக்களை பிளவு பண்ணுதுன்னு அதை ரீசனும் சொல்லிட்டாரு. அதே போல் திமுக எங்கள் அரசியல் எதிரி, அது லூட் பண்ணுது, குடும்ப அரசியல், அதனால் அதையும் நாங்கள் எதிர்ப்போன்ட்டார். ஸோ இன்றைக்கி அதில் தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்றத உறுதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே சில, அதுவும் ஆதவ் அர்ஜுனா நவடேஸ் எஸ் பிகமிங் லயபிலிட்டி ஃபார் தாவேக்கான்ற மாதிரி தான் என்னுடைய ஃபீலிங். அவர் அசட்டாக இருக்கலாம், பல விஷயங்களில் அவர் அசட்டாக இருக்கிறார், நான் அதை மறுக்கலை. ஆனால் இந்த மாதிரி சில லூஸ் ஸ்டாக்ஸ்லாம் பண்ணுறதால எதிராளிகளுக்கு அவர் தீனி போடுறாரு.
எதிராளிகளுடைய அந்த வதந்தி ஃபேக்ட்ரியில் அவர் வந்து அதுக்கு தீனியை போட்டு அது நல்லா பரப்பி விடுங்கயான்றாரு. இப்போ வேற யாராவது சொல்லியிருந்தா பரவாயில்ல, நிர்மல் குமார் சொல்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு. அவருனாலே இவர் இப்படி ஒன்று சொல்கிறாரு, கான்ட்ரடிக்ஷனா இபிஎஸ் இல்லைன்றாரு. இன்னைக்கு காலையில் தொலைக்காட்சியில் கீழே செய்தி என்ன ஓடுது தெரியுங்களா? அமித்ஷா கட்டளை தமிழக பாஜக தலைவர்களுக்கு இனி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம் தாவேகாவுடன். இது ஓடிட்டு இருக்குது. என்ன நடக்குது நாட்டில்? அதாவதுங்க, எனக்கு ஒரு அட்டெம்ப்ட் தெரியுதுங்க. விஜயினுடைய அரசியல் வரவால் எல்லா கட்சிகளுமே பாதிக்கப்பட போகிறது. அளவு ஒன்றா மாறலாம். யாருக்கு அதிகம் யாருக்கு கம்மி? திமுக வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பாதிக்கப்பட போகுது, அண்ணா திமுக எவ்வளோ, நாம் தமிழர் எவ்வளோ, கம்யூனிஸ்டுகள் எவ்வளோ, விடுதலை சிறுத்தைகள் எவ்வளோ, காங்கிரஸ் எவ்வளோ அப்படின்னு மேபி தட் வேரி ஃப்ரம் பார்ட்டி டு பார்ட்டி. ஆனால் ஒரு ஃபேக்ட் என்னன்னா, எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் கோயிங் டு பி அஃபெக்டட். ஈவன் பிஜேபி வில் பி அஃபெக்டட். பிஜேபியில் இருக்கிற சில பேர் கூட விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. திமுகவை இவர் தான் தோக்கடிக்கிற வல்லமை இருக்குது, நம்ம கூட்டணியால் முடியாது அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி வந்துங்க திமுக ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறதால அது வந்து அடுத்து ஆட்சிக்கு வரணும்னு தவிக்குது. எல்லா கட்சியும் அப்படி தானே, ரீட்டைன் பண்ணோன்னு தானே விரும்புவாங்க, விட்டுட்டு போகணுன்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. அதே போல் இபிஎஸ் வந்து மீண்ட சொர்க்கமாகணும், விட்ட ஆட்சியை பிடிக்கணுன்றதில் அவரும் தீவிரமாக இருக்கார். அப்போ இவங்க 2 பேருக்குமே விஜய் வந்து ஸ்பாய்லர் ஆகிட்டார். விஜயின் வருகை மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து சைடு கிக்ஸ் தானே. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் விஜய் பெரிய ஏதோ ஓட் ஷேர் கம்மியாகிடும், அப்புறம் சில வெற்றி வாய்ப்புகளை அவரால் இழப்பாங்க, அதான் நடக்க போகுது. பட் மெயினாக பார்த்திங்கன்னா திமுகக்கும் அதிமுகக்கும் அவர் வந்து மிகப்பெரிய சேதாரத்தை கொடுக்க போகிறாருன்றதால திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, கதை கட்டுறாங்கன்னா, அவர் வந்து இன்றைக்கி பிஜேபி கூட போகாமல் இருக்கலாம், நாளைக்கு போயிடுவார், நாளைக்கு போகாமல் இருக்கலாம், நாளைக்கு போயிடுவார், தேர்தலுக்கு முன்னால் போகாமல் இருக்கலாம், தேர்தலுக்கு பின்னால் சேர்ந்துருவார். ஸோ சம்பவம் அவரை பற்றி ஒரு சந்தேகத்தை விதைச்சிடணும். இப்போ சந்தேகம்தான் உலகத்திலே மிகப்பெரிய கொடிய வியாதி. அப்போ அந்த மாதிரி மைனாரிட்டிகள் மனசில் போயிடுவாரோ, ஒருவேளை இருக்குமோ. ஆதவ அர்ஜுனாவே பேசுகிறாரு, அவரே சொல்கிறாரு 90 சீட்டு. இப்போ எடப்பாடி கொடுக்கல. அப்போ நீங்கள் ஒரு கற்பனையாக பேசுனா அப்போ யாருக்கிட்ட பேசியிருப்பாங்க? எடப்பாடி இல்லைன்ட்டார், நிர்மல் குமார் இல்லைன்ட்டார். அப்போ ஆதவ அர்ஜுனா சொல்கிற அந்த ஆஃபர் யாருக்கு கொடுத்தது? இதெல்லாம் நடக்கிற விஷயமாங்க. அஃப்கோர்ஸ் என்டிஏல ஒரு ஆள் பாவம் 3 முறை முதலமைச்சர் அந்த ஓபிஎஸ் தலைகீழாக நின்று பார்த்தார் என்டிஏல நுழையிறதுக்கு, அவரால் முடியல, கடைசியில் திமுகவில் போய் சேர்ந்தார். ஸோ அது எதை காட்டுகிறது என்றால் என்டிஏல யாரை இணைப்பது யாரை சேர்ப்பது என்பதை இன்னமும் எடப்பாடி தான் தீர்மானிக்கிறார். எடப்பாடியை ஓவர் ரூல் பண்ணிவிட்டு நயனார் நாகேந்திரனோ இல்லை அண்ணாமலையோ அல்லது அமித்ஷாவோ தமிழ்நாட்டு அரசியலில் ஒன்றும் முடிவெடுக்க முடியாது. இட்ஸ் அ ஃபேக்ட். அடிமைன்னு சொல்லலாம், நீங்கள் வந்து கை முறுக்குறாங்கன்னு சொல்லலாம், எல்லாம் ஆல் செட் அண்ட் டன். இபிஎஸ் இஸ் த மாஸ்டர் ஆஃப் என்டிஏ. இப்போ இதில் ஒரு கேள்வியும் வருது சார். இப்போ இஃப்தார் நிகழ்ச்சினா ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு நினைக்கிறேன், 15 ஆமாம், அன்னைக்கு ஈவினிங் முதலமைச்சர் ஸ்டாலினும் கலந்துக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியும் கலந்துக்கிறாரு, இன்னைக்கு விஜயும் அது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. என்ன வித்தியாசம்? இஃப்தார் நோன்பு தான், எல்லாரும் கலந்துக்கிறாங்க தான், ஏன் வந்து சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் விஜய் நம்பணும், விஜய் பக்கம் நிற்கணும்? அதாவதுங்க, சிறுபான்மையினர்ன்றது வந்து ஒரு கணிசமான அளவு வாக்காளர்கள் இருக்காங்க. என்னை கேட்டால் ஒரு 20% மேலே இருக்காங்க மத சிறுபான்மையர்கள். முஸ்லீம்கள் மட்டும் சொல்ல, கிறிஸ்டியன்ஸும் சேர்த்து மத சிறுபான்மையினர் வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் ஒரு மோர் தென் 20 to 25% இருக்காங்க. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஆட்சிக்கு வரணுன்றது தே ஆர் இல் அஃபோர்ட் டு லாஸ் தம். அவங்கள வந்து இழப்பதற்கு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற எந்த கட்சியும் விரும்பாது. அதை வந்து அவங்கள கொண்டு வரணும்னு தான் விரும்பும். அப்போ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு எல்லாரும் போய் நோன்பு கஞ்சி குடிக்கிறாங்க. இதில் பாஜகவும் சேர்ந்து குடிக்கிறான் சில இடங்களில், அதுதான் குல்லா போட்டுக்கிட்டு. பெரும்பகுதி அவங்க ஒரு எம்பி கூடங்க சுதந்திர போராட்ட வரலாற்றில் சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியான பாஜகவில் ஒரே ஒரு எம்பி கூட முஸ்லீம் எம்பி இல்லை.
ஸோ அவங்களுடைய ரேபிட் ஆன்டி முஸ்லீம்ன்றது ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுறாங்க அவங்க. அதனால் இன்றைக்கி வந்து அதனோட கூட்டு வச்சிட்டு இருக்கிற பழனிசாமி, நான் அவங்க இல்லைப்பா, நான் அவன் இல்லை, நான் வேற, எனக்கு இதெல்லாம் இல்லைப்பா அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனாலும் மைனாரிட்டிஸுக்கு தெரியும் அவரோட சேர்ந்துருக்காரு, அவர் தான் மத்தியில் ஆள்றாரு. அப்போ அவர் சொல்கிறதெல்லாம் இவர் கேட்பார். ஏற்கனவே சிஏஏ, அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய மைனாரிட்டிக்கு எதிரான சட்டங்கள், அதெல்லாம் வந்து அவர் ஆதரித்து சைலண்ட்டாக இருந்திருக்கார், எதிர்த்தது இல்லை எடப்பாடி. ஈவன் ஒயில் ஹி வாஸ் நாட் இன் அலையன்ஸ் வித் பிஜேபி. இப்போ அங்கே தான் சார் ஒரு கொஸ்டின். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இஸ்லாமியர்கள் இன்றைக்கி 4 முதலமைச்சர் வேட்பாளர்களையும் 4 கூட்டணியும் பார்க்குறாங்கன்னு வைங்களேன், இன்னும் 4 கட்சியும் பார்க்குறாங்கன்னா, ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய மைனஸ் பிஜேபி கூட இருக்கிறதுனால சரி வேணான்னு தள்ளி வச்சிடுறாங்க. திமுகவை பார்க்குறாங்க, தாவேகாவையும் பார்க்குறாங்க, நாம் தமிழரையும் பார்க்குறாங்க. யாரை ஆதரிப்பாங்க? இப்போ நாம் தமிழர்களே அவங்க வந்து ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து சைத்தானின் பிள்ளைகள் முஸ்லீம் எல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் என்னதான் 10 முஸ்லீம் கேண்டிடேட் போட்டால் கூட முஸ்லீம் மக்கள் வந்து அவருடைய இந்த எக்ஸ்ட்ரீம் கொள்கைகள்லாம் அவருங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் அதை ரூல் அவுட் பண்ணுங்கள், இங்கே ஏடிஎம்கே ரூல் அவுட் பண்ணுங்கள். அப்போ இந்த 2 பேர் தான் காம்படிட்டர்ஸ். ரியல் காம்படிட்டர்ஸ் யாரானா அந்த 20-25% மைனாரிட்டி ஓட்டுக்கு திமுக அண்ட் தாவேகா 2 பேருக்கிடையே தான் போட்டி. இது இங்கேயும் அதில் என்னன்னா, திமுக வந்து மைனாரிட்டிகளில் ட்ரெடிஷ்னலாக வந்து அந்த ஓட்டை வாங்குகிற கட்சி காலங்காலமாக. ஏன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம், மத ஒற்றுமை இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பட் அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது. 75 வருஷம் வரலாறில் அவங்க வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்க, வாஜ்பாய் ஆட்சியில் அமைச்சர்களாக பங்கேற்றிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு களங்கம் இருக்குங்க. அதை தள்ளி வச்சுட்டு பார்த்தா எப்படி தள்ளி வைக்க முடியும்? உங்கள் முகத்தில் ஒரு களங்கம் இருக்குது, அது எப்படி தள்ளி களங்கம் தெரியுத? நீங்கள் வந்து யூ ஆர் காம்ப்ரமைசிங் வித் பிஜேபி. நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய பிரதிநிதி தான் ராஜ்நாத் சிங். அவர் வந்து பாதுகாப்பு அமைச்சராக இருக்கார். ஒரு விழாவில் அவரை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், மத்திய அமைச்சர்னா நிர்மலா சீதாராமன் தான் நிதி அமைச்சர். இந்த நாணயம் வெளியீட்டு விழாவில் தான் நான் சொல்கிறேன், அந்த விழா நடத்துந்து மாநில அரசுங்க. மத்திய அரசு மாநில அரசு மெட்ரோ திட்டம் இல்லை, மெட்ரோ ரயில் திட்டம் இல்லை ஜாயிண்ட்டாக பண்ணுறதுக்கு. இது ஒரு பியூர்லி என்ன கேட்டால் ஒரு மாநில அரசின் கட்சி சார்ந்த திட்டம் தான். அது திமுக சார்ந்த அவர் தலைவர், முதல்வர், முன்னாள் முதல்வர். சார் என்னன்னா, திமுக திட்டங்கள்லையோ இல்லை கொள்கையிலையோ எங்கேயாவது காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கா? நிறைய பண்ணியிருக்க. இது வரைக்கும் இல்லாத முருகன் மாநாடு இது வரைக்கும் யாரும் நடத்துனதில்லை. ஒரு பக்கம் செக்குலரிசம்னா என்ன முதல்ல நான் சொல்கிறேன். செக்குலரிசம் என்றால் கடவுள் மறுப்பாளர்கள் அல்ல, நாத்திகம் பேசுகிறவங்க இல்லை. செக்குலரிசம்னா அரசு எந்த மதத்தையும் சார்ந்து நடக்காது. தி கவர்மெண்ட் வில் நாட் டிபெண்ட் அப்பான் எனி ரிலிஜன். இந்து, முஸ்லீம், அரசிற்கு எந்த மதமும் இல்லை, எம்மதமும் சம்மதம். ஆமாம். அப்போ அதே நேரத்தில் மக்களுக்கு மத நம்பிக்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்கவுங்க மக்கள் இந்துனா இந்துவாக இருந்துக்க, முஸ்லீம்னா முஸ்லீமை ஃபாலோ பண்ணிக்க, புத்திஸ்ட்னா கிறிஸ்டியன்னா கிறிஸ்டியனு, எனக்கு மதமே வேணாப்பா அப்படின்னா நீ அதுக்கும் இருந்துக்கலாம் ஏத்திஸ்டா. ஸோ மத சுதந்திரம் இருக்கும். அரசாங்கம் எந்த மதத்தையும் ஆதரிக்காது, சார்ந்து இருக்காது. இதுதான் செக்குலரிசம். ஆனால் கடந்த 11 வருஷமாக மோடி வந்ததுக்கப்புறம் அவங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக இது இந்து நாடுன்னு அறிவிக்கலையே தவிர, எல்லா செய்கைகளிலும் யோகி ஆதித்யநாத், பிரதமர் மோடி, அமித்ஷா எல்லாருமே இந்துக்களுக்கான நாடு இது, இந்த ஆட்சி வந்து இந்துக்களுக்கான ஆட்சி என்பதை தெளிவாக காட்டியிருக்கார்கள். அதுவும் போன சட்டமன்ற தேர்தலில் யூபியில் யோகி ஆதித்யநாத் பேசின ஒரு விஷயம் என்னென்னா, அது இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு எதிரானது. அவர் சொன்னார், இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து எ ஃபைட் பிட்வீன் 80% and 20%. பகிரங்கம்மா கான்ஸ்டியூஷன் படி பதவியில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் சட்டமன்ற தேர்தல் பேடுக்கும் குட்டுக்கும் சண்டை, ஈவில்க்கும் நல்லதுக்கும் சண்டைன்னு சொன்னால் தீய சக்தி, தூய சக்தி இதெல்லாம் பேசலாம். ஆனால் 20% முஸ்லீம்களுக்கும் 80% இந்துக்களுக்குமான சண்டைன்னு சொன்னார, தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்கலை.
புரியுதுங்களா? அப்படின்னா அவருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அவர் ஜனங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. ஸோ ரேபிட்லி கம்யூனல் பாலிட்டிக்ஸ் வந்து இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவங்களே ஃபாலோ பண்ணுற அவல நிலை 11 வருஷமாக நடந்துட்டுருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ரேபிட்லி கம்யூனல் ஆர்எஸ்எஸ் கைடட் பிஜேபி கவர்மெண்ட்டோட டிஎம்கே கவர்மெண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வெளியே வந்து நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோன்னு சொன்னாலும் பாஜக கொண்டு வரும் எல்லா திட்டங்களையும் அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இல்லையே சார், குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் போட்டாங்க. தீர்மானம் போடுறது எல்லாரும் பாடலாம் சார். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற பல மத்திய திட்டங்கள் வந்து நான் சொல்ல முடியும். அவங்க எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிலதை ஒன்றா அவங்க சும்மா நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்கிறாங்களே தவிர நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க பாஜகவோட. அது காரணம் என்னென்னா இவங்களுடைய கரப்ஷன், இவங்க மினிஸ்டர்ஸ் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸு, இவங்க அடிக்கிற லூட் கொள்ளை. அப்போ அவன் பயமுறுத்துகிறான், இடியை வச்சு சிபிஐயை வச்சு மத்திய அரசு பயமுறுத்துது. மேடைக்கு மேடை வந்து ஒன்றிய அரசு பாசிச பாஜக அரசுன்னு திமுக தலைவர்கள் பேசுகிறாங்க, கண்டிக்கிறாங்க. அது கூட விஜய் பண்ணலையே. இல்லை, விஜய் விஷயத்துக்கு தனியாக வருவோம். விஜய் வந்து இந்த மாதிரி கண்டித்து வசனம் பேசிட்டு பின்னால் போயிட்டு கை குலுக்கிட்டு போகிற ஆள் இல்லை. விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அதாவது அவர் ஒரு பெரிய கேரியர், வியாபாரம், நடிப்பெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி சொத்துக்களெல்லாம் வித்துன்னு இருக்காருன்னு ஒரு பரவலாக செய்தி வருது. மக்களுக்காக அரசியலுக்காக வந்துட்டார். அவர் வந்து ரிஸ்க் எடுக்கிறாரு, புரியுதுங்களா? ஆனாலும் அவர் வந்து கொள்கையில் சமரசமே செஞ்சுக்கல. இவங்க சமரசம் செஞ்சிட்டாங்க. எப்போ செஞ்சாங்கன்றதான் முக்கியம். குரூஷியல் என்னன்னா, திமுக பரதேசிகள் பண்டாரங்கள்லாம் ஆர்எஸ்எஸ்காரனையும் பிஜேபியும் பேசிட்டவங்க இன்றைக்கி கடைசியில் 2002 குஜராத்தில் முஸ்லீம்களை படுகொலை செய்தார்கள். மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்தது, உலகமே கண்டித்தது. அப்போ முதலமைச்சராக இருந்தவர் மோடி, அப்போ பிரதம அமைச்சராக இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய். அவருக்கே பொறுக்க முடியாமல் இது தர்மம் இல்லை, இது நீதி இல்லைன்னு அவரும் வந்து மோடியை ராஜினாமா பண்ண சொல்லி எவ்வளோ நிர்பந்தம்லாம் கொடுத்தார் கட்சிக்குள்ளே. ஆனால் மோடி அசையாமல் உட்காந்துட்டார். பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட அந்த சம்பவம் நடக்கும்போது நான் நினச்சேன், திமுக பொலிட்டிக்கல் கம்பல்சன்ஸ்க்காக ஆட்சியில் இருந்தால் கூட இந்த கொடூரம் நடக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக குறைஞ்சபட்சம் அவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ யூபிஏல ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்கல்ல, செகண்ட் யூபிஏலேருந்து திமுக தேர்தலுக்கு முன்னால் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்கல்ல. அப்போ இப்படி ஒரு இனப்படுகொலை குஜராத்தில் நடக்கும்போது அந்த படுகொலையை செய்த கட்சி ஆட்சியில் இவங்க மந்திரிங்களாக இருந்தாங்க, 4 பேரோ 6 பேரோ. இது வந்து மைனாரிட்டிகளுக்கு எந்த மெசேஜை கொடுத்தது அப்போ? அதனால் திமுக சமரசம் செய்து கொண்டது. இப்போ விஜய் வந்து எந்த சமரசத்தை செய்யலை. இதுதான் வித்தியாசம். 2 பேருக்கு தான் போட்டி, மற்ற 2 பேர் இன்வேலிடு. ஆனால் இந்த 2 பேரில் ஒரு ஆள் வந்து இந்த பாஸ்ட் சமரசம் பண்ணியிருக்காரு, ப்ரெசண்ட்லேயும் மறைமுகமாக அப்படி உறவு வச்சிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஆள் ஒரு ஆள் வராரு, ஆரம்பத்துலேருந்து சொல்கிறாரு, அம்பேத்கரை வைக்கிறாரு, காமராஜை வைக்கிறாரு, பெரியாரை வைக்கிறாரு. ஆரம்பத்தில் மத நல்லிணக்கம் தான், சோசியல் ஜஸ்டிஸ் தான், செக்குலர் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாரு. அதில் ஊசலாட்டமே இல்லை. இன்றைக்கி அந்த மீட்டிங்கில் பேசுனது ஐ எம் வெரி ஹாப்பி. பலவிதமான வதந்திகள், பொய்கள், புனைக்க கதைகள் எல்லாத்தையும் ஒரே 2 நிமிஷத்தில் ஆளாகி. ஆனால் எனக்கு என்னன்னா, ஆதவ் அர்ஜுனா வந்து இப்போ அது ஒரு பெரிய டிபேட் ஓடிட்டுருக்குது எல்லா இடத்துலையும். எனக்கு கேள்வி என்னென்னா, ஆதவ் அர்ஜுனாவே நேராக பார்த்தா கூட யாருக்கிட்டங்க பேசுனீங்க? யாருங்க உங்களுக்கு ஆஃபர் கொடுத்தது? ஆஃபர் கொடுக்க தகுதியுள்ள ஆள் நாங்கள் பேசவே இல்லைன்றான். அப்போ என்ன பிஜேபி கிட்ட பேசுனீங்களா? அப்படின்னா யார் பேசுனாங்க? இப்போ இன்னொரு மெசேஜ் நான் சொன்ன பாருங்க, தமிழக பாஜக தலைமைக்கு அமித்ஷா கட்டளை பேச வேண்டாம்னு. அப்போ பேசிகிட்டு இருந்தீங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் மனைவி அடிப்பதை நீங்கள் நிறுத்தி விட்டீர்கள்னா எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்குவீங்க. ஆமாம் அப்படின்னா அப்போ இது வரைக்கும் அடிச்சிட்டு இருந்தீங்களா? இல்லைன்னா அப்போ இன்னொன்று அடிக்க போகிறீங்களான்னு பதில் வரும். அது மாதிரி அமித்ஷா வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம்னா அப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்ததா?
அப்படின்னா விஜய்க்கு தெரியாமல் விஜயினுடைய அனுமதி இல்லாமல் வேற ஏதோ ஃபோர்ஸ் உள்ள வேலை செய்யுதா? இந்த டவுட்ஸ்லாம் வருது இல்லை? இப்போ விஜய் இஸ் வெரி கேட்டகரிக்கல். அவருடைய நேர்மையும் சின்சியாரிட்டியும் நான் சந்தேகிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கூட அவர் ஏற்படுத்தலை இந்த கடந்த 3 வருஷத்தில். ஆனால் ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆட்கள் பேசுகிற பேச்சுக்கள் விஜயை பாதிக்குது. அதை விஜய் உணரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நேற்று கூட பாருங்கள், ஒரு நடிகர், உச்ச நடிகர், அவரை பற்றி தேவையில்லாமல் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி இன்றைக்கி வாரில் நீங்கள் 4-5 ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. சண்டை ஒரு இடத்துல தான் நடக்கணும். நீங்கள் இந்த பக்கத்துலேயும் மேற்குலேயும் சண்டை, கிழக்குலேயும் சண்டைன்னு தேவையில்லாமல் திமுக காத்துக்கிட்டே இருக்குதுங்க. ஏதாவது ஒன்று இந்த மாதிரி நடக்காதா, ஊதி பெருசாக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ஏன் வந்து கொடுக்குறீங்க? இதெல்லாம் பேசும்போது தான் அவர் வந்து திமுகவின் ஸ்லீப்பர் செல்லுன்னு ஒரு பேச்சு இருக்குது இல்லையா? ஏன்னா திமுக என்ன செய்தோன்னு நினைக்குதோ அதை வந்து இவர் பேசிகிட்டு இருக்கிறாருங்க. இப்போ எனக்கு வந்து ரொம்ப வருத்தம் என்னன்னா, இவர் பேசலாமா 90 சீட்டு ஆஃபர் பண்ணாங்க, 234 தொகுதியிலையும் தனியாக தான் போட்டியிட போகிறன்றத ஒரு தலைவர் தான் சொல்லணும். அதையும் ஒரு வெளிப்படையாக சொன்னார். அது சரியான அணுகுமுறையா? அதுதாங்க எனக்கு புரியல. அதாவதுங்க, ஆதவ் அர்ஜுனா வந்து ஏதாவது அவர் அனுபவ குறைவின் காரணமாக இப்படி செயல்படுறாரா, இல்லை வந்து அவருக்கு வந்து பப்ளிசிட்டி வேணுன்றதுக்காக இப்படி ஏதாவது லைம் லைட்டில் இருக்கணும்னு கான்ட்ரவர்சி ஏதாவது கிளப்பி விட்டுட்டு இப்போ 4 நாளாக ஆதவ் அர்ஜுனா தானே பேர் அடிப்படுது, விஜய் பேர் எதுவும் வரல. அது மாதிரி இவருக்கு என்ன ஃபோபியான்னு எனக்கு தெரியல. பட் அவருடைய நல்ல எண்ணத்தில் அவர் சொல்வது நினச்சிக்கிட்டு செய்கிற காரியங்கள் கூட தாவேகாவுக்கு வந்து கெட்ட பெயரை உண்டாக்குகிறது. அது மேலே ஒரு சந்தேகத்தின் நிழலை படிய செய்கிறது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். பட் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் நம்ம விட்டுட்டு விஜயனுடைய என்ற ஸ்பீச் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரி கேட்டகரிக்கல். எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. என்ன வந்தாலும் சமரசம் இல்லை அப்படின்றத இந்த செக்குலரிசத்துலேயும் நம்ம தலைமையில் தான், அதாவது விஜய் முதலமைச்சர் ஆகிறது தான், அந்த கவர்மெண்ட்டை தான் நம்ம பண்ணணும், அதுதான் நம்ம எய்ம், அதில் எந்த காமரஸ் இல்லை. அது ஆனால் தெளிவாக சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு வச்சிங்களேன். நமது தலைமையில், இது ஏதோ பதவிக்காக அவர் சொல்கிறாருன்னு நான் நினைக்கல. நம்ம கையில் லகான் இருந்தால் தாங்க நாம் நினச்சதெல்லாம் செய்ய முடியும். நம்ம கையில் லகான் இல்லை, இன்னொரு கையில் போட்டு நம்ம சைடு கிக்கு மாதிரி இந்த ஒருத்தன் ஒத்து ஊதின்னு இருப்பான் தெரியுமா, நாதஸ்வரம்லாம் அடிக்கும்போது, அதை மாதிரி ரோல் ப்ளே பண்ண முடியாது. அது மாதிரி இருந்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி பாருங்கள், கம்யூனிஸ்டுகள் திரும்ப இவங்கெல்லாம் திமுக கூட்டணியில் மதிமுகலாம் வாட் தே ஆர் டூயிங், எல்லாம் சைட் கிக்ஸ் தான். 6-5 ஆக்குனாலும் ஒத்துக்கணும், 4 ஆக்குனாலும் ஒத்துக்கணும், அதில் 3 உதயசூரியனில் தான் நீ கண்டெஸ்ட் பண்ணோன்னாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்க முடியாதுங்க. தாவேக்கா வந்து அதுக்காக அமைக்கப்படல, அதுக்காக துவக்கலை, புரியுதுங்களா? அதனால் அந்த கட்சியில் வந்துங்க கொஞ்சம் டிசிப்ளின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. தேவையில்லாத குழப்பங்களை எதிரிகள் பரப்பிட்டு இருக்கான், ஊடகம் அவங்க கையில் இருக்குது. சரி, இன்றைக்கி தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து ஊதி பெருக்கிறான். ஒரு சின்ன விஷயம் தும்முனா அதை பெருசாகிறான். ப்ரைவேட் பர்சனல் லைஃப் உள்பட கொஸ்டின் பண்ணுறாங்க. அப்போ நம்ம டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை லூஸ் ஸ்டாக் பண்ணவே கூடாது. இல்லை, அதுவும் இது தேர்தல் நேரங்க. தேர்தல் நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப டிஸ்க்ரீட்டாக இருக்கணும், டைட் லிப்டாக இருக்கணும். ஆனால் ஆதவ அர்ஜுனா ரொம்ப வைடு ஓப்பனாக வாயை வந்து ரொம்ப திறந்துடுறாரு. விளைவு என்னன்னா, அதுக்குள்ளே எல்லாரும் அவனுக்கு தேவையானதெல்லாம் போட்டு அதை பெருசாக ஆம்பிளிஃபை பண்ணி ஒட்டுமொத்தமாக டிவி கேக்கு ஒரு டேமேஜிங் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அது வந்து உண்மையிலே கொஞ்சம் வருத்தத்துக்கு. அது இன்னைக்கு விஜய் இந்த மாதிரி தெளிவாக பேசிடணும்னு நினைக்கிறேன். அவர் கடந்து போயிடுறது, அமைதியாக இருக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத ரூமர்ஸையும் வதந்திகளையும் வெளியே வந்து அவங்க ஆளுங்களே குழம்புறாங்க. தாவேக்கால இருக்கிற ஆளுங்களே குழம்புறாங்க. இது என்ன, இது எதுக்காக இந்த ஆள் ரஜினியை போட்டு அடித்தான். இப்போ அந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு கோபம் இருக்குங்க. இப்போ ரஜினியை பொறுத்தவரையில் விஜய் வந்து ஒரு வெற்றி பெறுவதையோ, விஜய் வந்து ஆட்சிக்கு வருவதையோ மனதார விரும்ப மாட்டார். நான் எனக்கு அவருடைய ரீடிங் சொல்கிறேன் நான். ஏன்னா தன்னால் முடியாததை ஒருத்தன் வந்து செய்கிறான் போது எல்லாருக்குமே கொஞ்சம் கடுப்பாகுங்க. அப்போ இவர் வந்து ஈகோ பிடிச்ச ஆள் ரஜினிகாந்த். இப்போ சொல்கிறாங்க சில பேர்லாம், அவர் வந்து குரல் கொடுத்தார் 1996லன்னு.
அவங்க ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது குரல் கொடுத்து தமிழகத்தையே மாற்றினார்னு. இந்த அளவுக்கெல்லாம் பில்டப் பண்ணக்கூடாது. திமுக என்ற கட்சி அதை பயன்படுத்திக்கிட்டுச்சு. இப்போ ரஜினி ஒரு வாய்ஸ் கொடுத்ததாலே தமிழ்நாடே மாறிடுச்சுன்றதெல்லாம் பில்டப் தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ரஜினி ஆஸ் எ பர்சன் நோ கான்ஃபரன்டேஷன் வித் எனிபடி, யாரோடும் அவருக்கு வந்து மோதல் போக்கு கிடையாது. அவர் அமைதியாக கடந்து தான் போவார் எல்லா விஷயத்தையும். அதுவும் ஆட்சியாளர்கள்னால் ரொம்ப பவ்யமாயிடுவார். அது மத்திய ஆட்சியா மாநில ஆட்சியா அதை பற்றி கவலை இல்லை. அவன் எந்த கட்சி என்ன கொள்கையெல்லாம் யார் என்ன போனால் என்ன, எனக்கு சிக்கல் வரக்கூடாது. இப்போ சமீபத்தில் யூபியில் கூட போய் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தார். என்னங்க உங்கள் வயசு என்ன, அவர் காலில் போயிருந்தீங்கன்னா, இல்லை அவர் யோகினார். இப்போ எல்லா யோகி கால்லையும் விழுவாரா? பிகாஸ் யோகி ஆதித்யநாத் இஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். அங்கே முதலீடுகள் பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த் ஃபேமிலி அங்கே இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஆட்சியிலேருந்து கன்செஷன் வேணும். அதுதானே தவிர அவர், நான் எதுக்கு சொல்ல, அவர் இழிவுபடுத்துகிறத சொல்ல, அவர் ஒரு சாஃப்ட் நேச்சர்டு மேன். அவர் யாரையும் பகைச்சிக்கணும் கான்ஃபரன்டேஷன் பண்ணிக்கணும் இல்லை. அப்போ அப்படிப்பட்டவர் எப்படி ஜெயலலிதாவை சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது பண்ணாருன்னு சொன்னால், ஜெயலலிதாவை வந்து அரசியல் ரீதியாக அவர் எதுக்கல, ஈகோவை டச் பண்ணிட்டாங்க. இவர் ஒரு சூப்பர் ஸ்டார், இவரை நிறுத்திடுறாங்க போயஸ் கார்டனில், 2 பேரும் போயஸ் கார்டன். அப்போ செக்யூரிட்டி செக்கப் அது சீஃப் மினிஸ்டர்னா இருக்க தானே செய்யும். அதை இவர் புரிஞ்சிக்காமல் தனக்கு மூமெண்ட்டை வந்து ரொம்ப கர்பு பண்ணுறாங்க, தன்னை நிற்க வைக்கிறாங்க, காக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பர்சனல் ஈகோவில் தான் அவங்கள எதிர்த்தாரே தவிர சாதாரணமாக யாரையுமே எதிர்க்க மாட்டாருன்றது தான் அது உண்மை. அதனால் இன்றைக்கி வந்து தாவேகா தலைவர் இந்த இப்தார் விருந்தில் பல சந்தேகங்களுக்கு, ஐயங்களுக்கு, வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்காருன்றது தான் நல்ல விஷயம். ஓகே, நன்றி சார்.